ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக்ல மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் வாங்க. நான் மஷ்ரூம் சுடு தண்ணியில மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அரிசியும் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம செய்யலாம். இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த குக்கரை வச்சுக்கிட்டேன். இதுல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், 2 ஸ்பூன் நெய் விடுறேன். பிரியாணிக்கு நெய் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். 3 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இதுல 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி அரைச்சி ஊத்திருக்கேன். ஒரு கெட்டி தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியில உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு கழுவி வச்சிருக்கேன். மஷ்ரூமையும் இதுல சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூன்ல மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1.5 ஸ்பூன், வீட்டு மிளகா பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாசுமதி ரைஸ் 1.5 டம்ளர் சேர்த்திருக்கேன். அதனால இப்போ 2.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்குவோம். இந்த டம்ளர்ல தான் பாசுமதி ரைஸ் சேர்த்தேன். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்குவோம். 2.5 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ இதுல சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டேன். ஒரு கொதி வந்தவொடனே மூடி போட்டு மூடிட்டு ஆன்ல 2 விசில், சிம்ல 1 விசில் இறக்கி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. இப்ப மூடிக்கிறேன் நானு. இப்ப இங்க உடனே இந்த வெயிட்டர் போட்டோம்னா ஆன்ல 2 விசில், சிம்ல 1 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஆறுன அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பல நல்லா இருக்கும். சிம்மிலையும் 1 விசில் வந்துச்சு. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிடுச்சு. இது இறக்கி வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. பல நல்லா சுட அடியெல்லாம் ஒட்டல பாருங்க. மஷ்ரூம்லாம் பாருங்க அப்படி இருக்கு நல்லா. இப்போ நம்ம தட்டுல வச்சு சாப்பிடலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பலன்னு இங்க பாருங்க. மஷ்ரூம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா நல்லா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த பிரியாணிக்கு ரைட்டாவும் இன்னைக்கு மாம்பழம் தான் எங்க வீட்டுல சைட் டிஷ். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.